வானம் பார்த்து உன் காதலி ஏங்கிட வேணுமோ? வந்து உடம்புக்கு சரியில்லை, அதனால நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 2025 வந்து எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. ஒரு ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 1 crore and 55 lakhs ஆட்ஸ் இதுக்கு போவேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர இடத்துல அந்த சேஞ்ச் பண்ற ரூம்ல உட்கார்ந்து அழுவேன். எதுக்குடா வாழ்க்கை எனக்கு இப்படி கொடுத்த அப்படின்ட்டு அப்படி ஒரு அழுவாச்சுன்னா அவர் ஐசியூல அவர்கிட்ட பேசின வார்த்தை என்னன்னா, ஹரிஷ்மிதா மித்ரனை விட உங்களை விட நான் நல்லா பாத்துக்குவேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டேன். அவர்னால பேச முடியல, பட் தலைய ஷேக் பண்ணார். ஆமா. தலைவி லீட் ஃபவுண்டேஷன் வழங்கும் தலைவி விருதுகள் 2026. மீடியா பார்ட்னர் ரெட் நூல். ஒரு பெரிய கைத்தட்டலோட யூடியூபர் அபிராமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 minutes எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபிலிமே மேக் பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு 3 hours 4 hours சொல்ல வேண்டிய ஸ்டோரி, பட் ஒரு 10 minutesல ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். என்னோட பேர் வந்து அபிராமி. என்னை யாரு எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஓ, ஓகே, சந்தோஷம். அப்ப நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். என்னோட சேனல் வந்து ஹோம் சீசன் வித் லவ். ஸோ இதுதான் வந்து என்னோட யூடியூப் சேனல். 2023 வந்து இது ஆரம்பிச்சேன். 2 yearsல வந்து ஒரு 6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. யூடியூப்ல வந்து ஒரு 6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு அழகான சின்ன கிராமம். எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரே பொண்ணு. அப்படி ஒரு அழகான கிராமத்துல பிறந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து எனக்கு மேரேஜ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை, அதனால நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து எதுக்கும் நோ சொல்லாம மேரேஜ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு திருமண வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். என்னை வந்து ரொம்ப நல்லா பேம்பர் பண்ணிக்கிற என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு அழகான 2 குழந்தைங்க, ஹரிஷ்மிதா அண்ட் மித்ரன். 17 years வந்து பெங்களூர்ல இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமா இருந்த நாங்க 4 பேர். நான் வந்து ரொம்ப எமோஷன் ஆக விரும்பல. ஏன்னா எனக்கு சேர்த்து அவங்க 2 பேர் இழந்துட்டாங்க. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றேன். 2025 வந்து எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. அவருக்கு வந்து திடீர்னு இன்டெஸ்டைன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக நாங்க வந்து ஒரு 2 months பெங்களூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். பட் அங்க வந்து கைவிட்டுட்டாங்க. முடியாது, இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாவே வந்து லங்ஸ்குள்ள போயிடுச்சு. ஸோ இனி வந்து என்னால பார்க்க முடியாது அப்படின்ட்டு அங்க கைவிட்டுட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்து மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் டாக்டர்ஸ் வந்து அவரை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது முடியாது, நீங்க எடுத்துட்டு வந்தாலும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் கையில காலில் விழுந்துனாலும் ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அப்போ இதே டைம் தான், கரெக்டா மார்ச் இல்ல பாப்பா, மார்ச் எண்டில் வந்து நாங்க ஷிஃப்ட் பண்றோம். மேபி இந்த டேட்டா கூட இருந்திருக்கலாம். அங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, ரொம்பவே வந்து லங்ஸ் பாதிப்பாயிருச்சு. ஸோ மேபி ஒரு 2 days நம்ம பார்க்கலாம், வென்டிலேட்டருக்குள்ள போயிட்டாருன்னா என்னால காப்பாற்ற முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் எனக்கு சொன்னது என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட். பட் உங்களால முடியுமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. முடியாத பட்சத்துல நீங்களே வந்து எழுதி கொடுத்து என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மீட்டிங்கே போட்டு பேசினாங்க. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் எப்படியாச்சும் ஒரு காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த டைம்ல கூட நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணி கொலாபரேஷன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ஆட்ஸ் வந்து நடிக்க வச்சாங்க. காலையில அவரை போய் பார்ப்பேன், அவரோட விஷயத்தோட தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போய் 2-3 ஆட்ஸ் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நடிப்பேன்.
நடிச்சு அதுல வர காசு, தென் க்ரௌட் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் வந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 1 crore and 55 lakhs பக்கம் செலவாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, க்ரௌட் ஃபண்ட் மூலமா வந்தது, கொஞ்சம் இன்சூரன்ஸ் மூலமா வந்தது. பட் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவர வந்து மீட்டு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அ படாத கஷ்டம் இல்ல, அவ்ளோ கஷ்டப்பட்டேன். பட் லாஸ்ட் மினிட்ல டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இன்டெஸ்டைன் ஃபுல்லா போயிருச்சு. லங்ஸும் வந்து ரிட்ரைவ் ஆகறதுக்கு வந்து சான்சஸ் இல்ல. நீங்க வந்து இன்டெஸ்டைன ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி, தென் ஃபுட் பைப்பே ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லங்ஸுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அப்படியே நீ வந்து கொண்டு போனாலுமே வந்து, இது வந்து ஒரு 5 இயர்ஸ் லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ஜரி. ஒரு 5 இயர்ஸ் தாங்கும் அவ்வளோதான். பட் நீங்க காப்பாத்திட்டேன்னா கூட நீ வந்து லாஸ்ட் ஏன் வந்து நீ காப்பாத்துன அப்படின்ட்டு உன் ஹஸ்பண்ட் உன்னையே பார்த்து கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுமையான ஒரு இதா இருக்கும், வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் வந்து சொன்ன அவர்கிட்ட, கடவுளா பார்த்து எனக்கு என்ன குடுக்குறாங்களோ அத குடுக்கட்டும். நான் வந்து யுனிவர்ஸ ரொம்ப நம்புவேன். அது கடவுள்ன்னு சொல்லலாம், இல்ல யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல. பட் யுனிவர்ஸ வந்து ரொம்ப நம்புவேன். நீ எனக்கு குடுக்கணும்னு நினைச்சீன்னா எனக்கு திருப்பி குடு. அப்படி இல்லையா, உனக்கு என்ன வந்து எனக்கு நல்லது செய்யும்னு தோணுதோ நீ அத பண்ணு அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஒரு மரமாட்டதான் ஒரு ஜந்துவாட்ட எல்லா பக்கமும் சுத்துவேன். ஆட்ஸ் இதுக்கு போவேன். நான் போய் அங்க முன்னாடி நின்னு நடிக்கணும். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர இடத்துல அந்த சேஞ்ச் பண்ற ரூம்ல உட்கார்ந்து அழுவேன். எதுக்குடா வாழ்க்கையை எனக்கு இப்படி கொடுத்த அப்படின்ட்டு அப்படி ஒரு அழுகாச்சு. ஏன்னா அவர் ஐசியூல அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்து எக்மோல இருந்தார் ஆக்சுவலா. சோ அவர் ஒரு பக்கம் கஷ்டப்படுவாரு. நான் இங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். நான் இப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. ஈவன் நான் வந்து பெங்களூர்ல இருந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது கூட எங்க அம்மாட்ட வந்து என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபி இருக்காங்க அத்தம்மா, அவன் என்னை பார்த்து கூப்பிட்டு வந்துருவா அப்படின்ட்டு சொன்னாரு. ஐசியூக்குள்ள போகும்போது கூட எங்க ஃபேமிலி போட்டோவை தான் வந்து பாக்கெட்ல வச்சிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு 20 டேஸ் வந்து அங்க போச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து முடியாது, அவரோட பிபி லெவல் வந்து ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ April 24th 2025 நைட்டு வந்து அவரு என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா போறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஐசியூல இருந்த ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ கடைசியா போய் அவர்கிட்ட நீ சில வார்த்தைகள் பேசு, நீ பேசுறது கண்டிப்பா அவர் ஏத்துக்கிட்டு அந்த உயிரை விடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாங்க. நான் போய் அவர்கிட்ட பேசினேன், தைரியமா தான் பேசினேன். நானும் அவருக்கு வந்து நான் கடைசியா இதுதான் சொல்வேன்னு அவருக்கு எல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் நான் பேசும்போது அவர்கிட்ட பேசின வார்த்தை என்னன்னா, ஹரிஷ்மிதா மித்திரனை விட உங்களை விட நான் நல்லா பாத்துக்குவேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டேன். அவர்னால பேச முடியல, பட் தலைய ஷேக் பண்ணார், ஆமா அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது தானே, நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே ஒரு 1 hour அப்படிங்கும் போது நியூஸ் வந்துருச்சு, இறந்துட்டாரு அப்படின்ட்டு. சோ நான் சொன்ன அந்த ப்ராமிஸை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே நான் அந்த டைம்ல நான் முடிவெடுத்தது. ஏன்னா அந்த 1 month நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னோட லைஃப வந்து மத்தவங்க எல்லாம் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லைசன்ஸ் அவங்கவுங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் நீ பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பிள்ளையோட படிப்பை வந்து நீ ஒரு 1 year பிரேக் எடு, இந்த சுச்சுவேஷன்ல நீ வந்து எப்படி ஃபீஸ் வந்து பே பண்ணி படிக்க வைப்ப அப்படின்ட்டு. அப்ப வந்து அவ 10th கிரேட் படிச்சுட்டு இருக்கான். அப்போ எனக்கு வந்து தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஓகே நாம வந்து இங்க பல விஷயங்களுக்கு வந்து நோ சொல்லல அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து வீணா போயிரும் அப்படின்ட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவரோட கடைசி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 16 days என்னை வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சமயத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த 16 நாளும் அப்பெல்லாம் வந்து என்னை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்த வாய் வந்து என்னை அப்படியே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவ வந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்தி வச்சிருந்திருக்கலாம், இவ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சங்காட்டிதான் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆகி போச்சு, எல்லாத்தோட கண்ணும் பட்டு போச்சு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமான பிளேம். எனக்கு வந்து கொடுக்காத பட்டமே இல்லை, அத்தனை பட்டங்களும் கொடுத்தாங்க. அந்த 16 நாள் சரி சரி சரின்ட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு எங்க அப்பாட்ட அந்த 16வது நாள் வந்து நான் சொன்னேன், சாமி அவருக்கு வந்து இந்த 16வது நாள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், கேட்ட 3 கேள்விதான், அதுக்கு எங்க அப்பாட்ட பதில் இல்லை. நான் வந்து
அவரை வெளியே கூட்டிட்டு வரும்போது 1,55,00,000 செலவாச்சு. இது இல்லாம எனக்கு ஒரு 1 crore பக்கம் கடன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஸ்டேபிள் பண்ணிட்டு என் குழந்தைகளையும் படிக்க வச்சு ஓரளவுக்கு மீண்டு வர்றதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகி போயிடும். என்னால வந்து உங்களோட வருமானத்தை வச்சு இங்க இருக்க முடியாது. உங்களோட கடமை என்னன்னா என்னை வந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் தான். என் பிள்ளைகளையும் வந்து உங்ககிட்ட மறுபடியும் ஒரு பேர்டனா கொண்டு வந்து விட மாட்டேன். என் குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ யூடியூப், இன்ஸ்டா அது மூலமா வந்த பிசினஸ் 3ஐயும் நம்பி 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு பொள்ளாச்சி, பெங்களூர் 2ஐயும் விட்டு திருநெல்வேலியில வந்து செட்டில் ஆயிட்டேன். ஏன்னா என்னோட பிசினஸ் அங்கதான் இருந்தது.